பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 17-18 வசனங்கள். இப்படி நான் யோசித்த வீணான யோசனைதானோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாமிசத்தின்படி செய்கிறேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இப்படி சிந்தித்த போது லகுவாய் சிந்தித்தேனோ, அல்லது என் ஆலோசனைகள் மாமிசத்தின் படியாய் இருக்கிறதினால் என்னிடத்தில் ஆம் ஆம் என்றும் இல்லை இல்லை என்றும் இருக்குமோ? தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் உங்களுக்கு கூறிய எங்கள் வார்த்தை ஆம் என்றும் இல்லை என்றும் இருக்கவில்லை. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இதோட பின்னணியை பார்த்தோன்னா, அந்த கொரிந்து சபைக்கு வருவதாக முன்பு திட்டமிட்டார். ஆனால் சூழ்நிலை காரணமாக அவர் தனது திட்டத்தை மாற்றினார். இதனால் அங்கே இருந்தவர்களில் சிலர் பவுல் ஒரு நிலைத்தன்மை, அதை மனம் இல்லாதவர், அவர் சரியாக முடிவெடுக்கிறதுக்கு ப்ராப்பராக முடிவெடுக்க மாட்டார், அவர் சொல்லுவதை மாற்றிக்கொண்டே இருப்பார், அவர் வார்த்தை நம்ப முடியாது அப்படின்னு அநேகரோட குற்றம் சாட்டுறாங்க பவுல் மேலே. அதற்கு பதிலாக தான் பவுல் தனது ஊழியத்தின் நேர்மையும் தேவனுடைய சத்தியத்தையும் அவர் விளக்குகிறார். லகுவாய் சிந்தித்தேனோ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த லகுவாய்ங்கிறது பொறுப்பில்லாமல், கவனம் இல்லாமல், ஒரு நிலைத்தன்மை இல்லாமல், மனம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் அதோட பொருள்படும். அப்போ பவுல் கேட்குறாரு, நான் ஒரு சாதாரண மனிதரை போல யோசிக்காமல் முடிவு செய்தேன்னா, அவர் கூறுவது என் தீர்மானங்கள் தேவ சித்தத்தின் அடிப்படையில் ஜபத்தோடும் பொறுப்போடும் ஆவிக்குரிய வழிநடத்துதலோடும் எடுக்கப்பட்டவைகள்னு சொல்லி அவர் ஆழமாக சொல்லுகிறார். இன்னும் இது மூலமாக நம்ம என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய ஊழியத்தில் அவசர தீர்மானம் ஆபத்தானதுங்கிறத பார்க்குறோம். மனுஷ சிந்தனை மட்டும் போதாது, தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். அதுதான் இது மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிற காரியம். இன்னும் ஆம் ஆம் இல்லை இல்லைன்னு இந்த இரட்டை மனம் இது ஒரு மனிதனுடைய நிலைத்தன்மையை காட்டும் அந்த வெளிப்பாடு. அதாவது யூத மொழி பழமொழி ஒரு வெளிப்பாடு. அதாவது வெளியில் ஆம் சொல்லிட்டு உள்ளத்தில் இல்லைன்னு சொல்லுது, வாக்குறுதி கொடுத்துட்டு அதில் உள்ளத்தில் மாற்றுவது, இங்கே உறுதின்னு சொல்லிட்டு உள்ளத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுறது. பவுல் சொல்கிறது என்னென்னா, என் வார்த்தை முரண்பாடானதல்ல, அவருடைய வாழ்க்கை. என்னுடைய வார்த்தை முரண்பாடாதல்ல, அவரோட வாழ்க்கை. அப்போ அவரோட வாழ்க்கை எப்படின்னா, போலித்தனமற்றது, சத்தியமானது, இரட்டை முகமற்றது அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. பாருங்கள், அப்போ மாமிசத்தின்படியான ஆலோசனைனா என்ன? மாமிசம் என்பது சுயநலம், மனித புத்தியில் செயல்படுறது, உலக ஞானம், தேவனை புறக்கணித்த சிந்தனை, இதெல்லாம் மாமிசத்தின் சிந்தனை என்று சொல்லலாம். அப்போ பவுல் சொல்கிறாரு, என் ஊழியம் மனித அரசியல் அல்ல, அது தேவனுடைய வழி நடத்துதல்னு சொல்கிறாரு. ஆமென். அப்போ நம்ம இதில் முக்கியமான உண்மை என்னென்னா, ஒரு ஆவிக்குரிய மனிதன் சூழ்நிலை பார்த்து பேச மாட்டான், மக்களை மகிழ்விக்க மட்டுமே அவன் நடக்க மாட்டான், தேவ சித்தத்தை கேட்டு தான் செயல்படுவான். அவன் தான் ஆவிக்குரிய மனிதன். அப்போ தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அப்போ இந்த பகுதியில் மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கருத்து என்னென்னா, பவுல் தனது உண்மை தன்மையை நிரூபிக்கிறதுக்கு தன்னையே அடிப்படையாக்கவில்லை. அவர் தன்னையே அடிப்படையாக்கவில்லை, அவர் தேவனுடைய குணத்தை அடிப்படையாக்குகிறார். ஆமென். அப்போ தன்னையோ தன்னுடைய சுயத்தையோ அவர் எதையுமே பார்க்கல. தேவனுடைய சித்தம் தேவனை முன் வச்சு அவர் ஊழியத்தின் பாதையில் தேவனுக்குரிய காரியங்களை, தேவனுடைய சித்தத்தை முன் வச்சு தான் அவர் ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறாரு. அப்போ தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னா, தேவன் மாறாதவர், பொய்யுரையாதவர், வாக்குறுதியை நிறைவேற்றுபவர், விசுவாசிக்கத்தக்கவர். ஆமென். அப்போ பவுலின் சுவிசேஷம் குழப்பம் இல்லாதது, முரண்பாடற்றது, உறுதியானது. அப்போ எங்கள் வார்த்தை ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லை. அதாவது இன்று ஒரு போதனை, நாளை அதற்கு வேறு விதமான எதிரான போதனை அப்படின்னு இல்லை. சுவிசேஷம் நிலையான சத்தியம், தேவனுடைய வார்த்தை அது நிலைத்தது. அந்த வார்த்தை தான் நாங்கள் வார்த்தை மீது விசுவாசிக்கிறோம், வார்த்தையை தான் போதிக்கிறோம், சத்தியமே நிலைத்தது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குகிறார். ஒரு தேவ ஊழியக்காரரின் நேர்மை எப்படி இருக்குன்னா, ஒரு உண்மையான ஊழியக்காரன் சொல்வதிலும் செய்வதிலும் திட்டங்களிலும் நேர்மையாய் உண்மையாய் இருப்பான். ஆமென். அப்போ சூழ்நிலை மாறலாம்,
தேவனுடைய சத்தியம் ஒருபோதும் மாறாது. அப்போ பவுலோட பயண திட்டம் மாறியது, ஆனால் அவரது விசுவாசம் மாறவில்லை, அவரது சுவிசேஷம் மாறவில்லை, அவரது அன்பு மாறவில்லை. ஆமென். அப்போ மனித திட்டங்கள் மாறலாம், ஆனால் தேவ சித்தம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவனுடைய வார்த்தை நம்பிக்கைக்குரியதாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் அப்படி அவன் அவன் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், அது உறுதியாக பற்றி இருக்கணும். ஒரு விசுவாசின் வாழ்க்கையில் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லைன்னு இருக்கணும். அப்போ இரட்டை மனம் இருக்கக்கூடாது. உறவுகளை அது உடைச்சிரும், சாட்சியை கெடுத்துரும், ஆவிக்குரிய பலத்தை குறைத்து விடும். இரட்டை மனம் ஒருபோது நம்ம உள்ளத்தில் ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசக்கூடாது. ஒரே மனம், ஒரே இருதயமாக இருக்க வேணும். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த லெகுவான சிந்தனை அல்ல, இரட்டை மனம் அல்ல, லெகுவான சிந்தனை அல்ல, ஜெபமுள்ள தீர்மானமாக இருக்கணும். இரட்டை மனம் அல்ல, நேர்மையான வாழ்க்கையாக இருக்கணும். மாமிச ஆலோசனை அல்ல, ஆவின் வழிநடத்துதல் முக்கியம். மாறும் திட்டங்கள் அல்ல, மாறாத சத்தியம். உண்மையுள்ள தேவன் நம்ப தகுந்த சுவிசேஷம். உண்மையுள்ள தேவனா நம்ப தகுந்த சுவிசேஷம். அப்போ நம்ம உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோன்னா நம்மளுடைய சுவிசேஷம் அது நம்ப தகுந்ததா, அதை விசுவாசிக்கணும். அந்த சுவிசேஷத்தை மாமிசத்தின்படி அவங்க சொல்லாமல் ஆவிக்குரிய சிந்தையோடு ஆண்டவருடைய வழிநடத்தின்படி அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அது நம்ப தகுந்ததாக இருக்கும். பாருங்கள், இந்த வசனத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்வது என்ன? வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கணும், தீர்மானங்களில் நம்ம ஜெபிக்கணும், இரட்டை மனதை தவிர்க்கணும், தேவ சித்தத்தையே தேடணும், தேவன் உண்மையுள்ளவர் என்பதை எப்போதுமே நம்ம நினைத்து கொள்ளணும். நம்மளுடைய ஊழியத்தை நேர்மையாக நம்ம பாதுகாக்கணும். மாமிச சிந்தையை அவர் தேவன் மறுக்கிறார். அதை மாமிச சிந்தை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மாமிச சிந்தையை பவுலும் அவர் மறுக்கிறார், அதை விரும்பவில்லை. அதோட தேவனுடைய உண்மைத்தன்மையை பவுல் உயர்த்துகிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் மாறாத சத்தியம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவிக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் நாம் இதையெல்லாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் கிறிஸ்தவரின் ஒரு வாழ்க்கை, வார்த்தை, விசுவாசம், ஊழியம் எல்லாம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் லேர்ன் பண்ணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நம்ம மாமிச சிந்தையோடு ஒருபோதும் உள்ளத்தில் ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசக்கூடாது. நாம் உள்ளதை உள்ளதென்று சொல்லணும், இல்லதை இல்லதென்று சொல்லணும். ஏன்னா தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நாமும் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். அந்த சிந்தையோடு ஒரு அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 5வது மாதமாகிய மே மாதத்தின் 9ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நன்றி பலிகளை, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்து அழைத்து வேர்பிரித்து உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, எங்களை எந்த நோக்கத்திற்காக நீர் உருவாக்கினீரோ உடைய சித்தம், உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களை கொண்டு இந்த நாளில் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உடைய சித்தத்தைப்படி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நடக்க வேண்டும் ஆண்டவரே. உண்மையுள்ள தேவனே அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய வழியில் நடக்கிற நாங்களும் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கும்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லும்படியாக ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவரே உண்மை, நேர்மை, சத்தியத்தோடு நடக்க அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை எங்களை ஒவ்வொருவரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவருடைய ஆண்டவர் அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் இந்த நாளில் அதன்படி நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கயிற்று செய்கிற எல்லா வேலைகளையும் எஸ் அப்பா நீங்கள் ஆசீர்வத்தை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் யார் யாரெல்லாம் இந்த நாளில் சந்திக்கணும், யார் யாரெல்லாம் பேசணும் ஆண்டவரே அப்பா. நாங்கள் இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறீர், நீர் உண்மையுள்ள தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் என்பதை நாங்களும் அந்த உண்மைத்தன்மையிலே நடக்க ஆண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் கயிற்று செய்கிற எல்லா வேலைகளும் எஸ் அப்பா உங்களுடைய கரம் கொண்டு வந்து நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ள ஆண்டவரே, எங்கள் சுய ஞானம் ஒன்றுமே ஆண்டவரே அப்பா. நீர் கிறிஸ்துவானர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் ஆவியானவரே. நீர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர், எங்களோட நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் யார்கிட்ட பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் எல்லாருடைய கண்களை தய கிடைக்க கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஞானத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே
மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.